ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல என்ன விளையாட போறோம்னா ஈவில் மம்மிங்கிற கேம் விளையாட போறோம். ரொம்பவே ரொம்பவே ஹாரரா இருக்கும். அதனால கேம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க காய்ஸ். நீ ரொம்பவே மோசமான சைல்டா இருக்க. சும்மா அழுது நடிக்காதடா நீனு. நீ இருக்கிறதுலே ரொம்ப மோசமான பையன். அதனால இந்த ரூம்குள்ளே கடந்து சாகு. உன்னை நான் கண்டுக்கவே மாட்டேன். என்னங்க நம்ம மம்மி நம்மள எப்படி திட்டி விட்டாங்க? ஓகே, இந்த ஈவில் மம்மி சொல்றத நம்ம கேட்க கூடாது. ரொம்பவே மோசமான ஈவில் மம்மியா இருக்கு. பிள்ளைங்கன்னா தப்பு பண்ணதானங்க செய்வாங்க. என்னங்க இவங்க மம்மி. நம்ம மேல போய் நம்ம இந்த ரூமை விட்டு தப்பிச்சு வெளியே போயிடணும். இந்த ஈவில் மம்மி கிட்ட இருந்தோம்னா அது நம்மள இப்படிதான் ரூம்குள்ள அடிச்சு போட்டு நம்மள சாகடிச்சிரும். அதனால நம்ம தப்பிச்சு போற வேலையை மட்டும் பார்ப்போங்க. ரூம்ல இருந்து தப்பிச்சு எப்படி போறான்னு மட்டும் பாருங்க. இதுக்கு பேட்டரி தேவைப்படுது. பாத்தீங்களா, பேட்டரிய கொடுத்தோம் அப்படின்னா இங்க எங்கேயே டோர் இருக்கு. அந்த டோர் ஓபன் ஆகும் போல. ஓகே, இந்த மஞ்சள் கலர் கோடு எங்க போகுது? ஓ, அந்த போகுது. பாத்தீங்களா, அங்க போகுது. ஓகே, இந்த இருக்கு. இன்னொரு இது பார்த்துட்டேன், பேட்டரி. இங்க போய் எடுத்துக்கிறோம். கலெக்ட் பண்ணியாச்சுங்க. இப்ப அப்படி மேல ஏறி போக ஆரம்பிக்கலாம். ஐயோ, விழுந்துடாத பள்ளத்தாக்கு இருக்குங்க. உள்ள விழுந்துருவோம் பிறகு. ஓகே, மேல ஏறியாச்சு. இது நல்ல சர்க்கெட்டா இருக்குங்க. இது வழியாவே ஏறிடுவோம். மேல ஏறிட்டா கேட்பல. மேல ஏறி ஜம்ப் பண்ணியாச்சுங்க. ஒரு வழியா மேல ஏறிட்டோம். இப்ப போய் கரெக்டா அதை மாட்டிட்டு அப்படியே தப்பிச்சு போகலாமா? அங்க பாருங்க, நம்மள மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா தலையில என்னங்க காக்கா ஆகி போயிட்டா. பச்சை கலர்ல ஏதோ குவாலிட்டி மாதிரி இருக்குங்க. என்னதுன்னு தெரியலையாப்பா. காய்ஸ், இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல்லைக்கானே ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் நான் போடுற டிஸ்லான்ட்டுங்கடா கிடைக்கும். ஓகேங்களா காய்ஸ், மறக்காம பண்ணிக்கோங்க. நம்ம அந்த 3 பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அந்த இதுலயும் அந்த 3 லைட்லயும் கிரீன் கலர் வைக்கணும். அப்பதான் தப்பிச்சு போக முடியும். இதுக்கு 3 எங்கேயா பட்டன் வச்சிருப்பாங்க. அந்த பட்டனை போய் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு பட்டனை கண்டுபிடிச்சிட்டோம். 2 பட்டனை கண்டுபிடிக்கணும். ஓகே, நெயில் பிளாங்க் வித் கிரௌபாரா. ஓஹோ, எங்கேயோ நெயில் பிளாங்க் இருக்கான். அதை கொண்டு கிரௌபாரா வச்சு ஓப்பன் பண்ணணுமா? ஓகே, இப்போ ஏதாவது ஒன்று கிரீன் எதையும் கண்டிப்பா. இப்ப எங்க போறது? இந்த ரூம்குள்ளவே தேடி பார்ப்போம். இங்க ஏதாவது இருக்கான்னு. இங்க ஒண்ணுமே இல்லையங்க. என்னடா அது? எதுவுமே இல்ல, முட்டுச்சந்தா இருக்குது. என்னங்க இது? எல்லா இடத்துலயும் ஒண்ணுமே இல்லாம இருக்குது. இந்த பாக்ஸ்ல இது இருக்குதா? என்னங்க, என்னடா பண்றது? ஓகே, இப்ப கிரௌபார் எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஒரு தேடி பார்ப்போம். ஓகே, கையில எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப எங்கேயாவது இருக்குதா? என்னப்பா, ஒரு பக்கம் ஒண்ணுமே இல்ல. இந்த பக்கம் ஏதோ ரூம் இருக்குதானே அப்புறம் வந்தோம். என்னங்க இது? நம்மளுக்கு நம்மளுக்கு வந்த சோதனை. எந்த பக்கம் போறது? ஓஹோ, இந்த இருக்கு. உதவிதான் கிரௌபர் பண்ணணுமா? அட கொடுமையே, இது தெரியாம இவ்வளவு நேரம் சுத்திலாண்டுட்டு இருக்கோமாப்பா. இந்த பக்கம் ஏதோ கலெக்டர்னு காட்டுது. ஓஹோ, இந்த புக்குக்குள்ள வச்சிருக்காங்க போலங்க பட்டனை. ஓகே, பட்டன் அமைக்காச்சுங்க. கிரீன் லைட் எடுத்து தெரியுதா உங்களுக்கு? ஓகே, கரெக்டா போவோம். ஒரு பட்டன் தான், அது மட்டும் அமைக்கிட்டோம்னா போதும். எங்க போறது? ஒரு பட்டன் மட்டும் அமுக்கணும். பாத்தீங்களா, ரெட் கலர்ல இருக்கு. இன்னொரு பட்டன் எங்கடா வச்சிருக்கீங்க? எந்த ரூம் போயிட்டோம்? அந்த ரூம் போயிட்டோம். கண்டிப்பா அந்த ரூம்குள்ளதான் இருக்கும். ஓகே, அந்த ரூம்குள்ளயும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். இந்த ரூம்ல வேற எங்கேயும் இருக்கான்னு இருக்குன்னு செக் பண்ணிட்டு போயிருவோங்க. ஓகே, இருந்தாச்சு, செக் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு பக்கமும் இல்ல. பக்கத்துல போனாதான் கலெக்ட்னு காட்டுதே. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சிடலாமாங்க. ஓகே, ஐயோ, முடிச்சிருந்து மேல போனா முடிச்சிருந்தா இருக்கப்பா. ஓகே, இப்ப இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போலாம். இங்க எங்கேயாவது இருக்கான்னு பாப்போம். என்னடா இது? ஒரு பக்கமும் காட்டவே மாட்டேங்குது. ஒண்ணுமே இல்லையங்க இந்த ரூம்ல. என்னடா இது? ஓஹோ, இந்த பாருங்க, கலெக்டரும் காட்டுது. நாங்க ஒண்ணுமே இல்லையங்க பட்டனு. இந்த பக்கம் எது இருக்குதா? ஓஹோ, போட்டோ இருக்குது. ஓஹோ, போட்டோக்குள்ள பட்டன் வச்சிருக்குங்க. அந்த அண்டா வை கிளவி. ஐயோ, ஈவில் மம்மி, உங்களுக்கு வைக்க இடமே கிடைக்கலையா மம்மி? டம்மி ஆக்கிருவீங்க போலாமம்மா. என்ன பெத்த தாயா இருக்கீங்களா? நீங்களா பேயா இருக்கீங்களே? போடா போடா கைப்புள்ள. ஆஹா, வந்துட்டுங்க. நம்ம ரொம்ப பேட் ஷெல்னு அது சொல்லுது. உன்னை இப்ப நான் கொல்ல போறேன்னு சொல்லுதுங்க. ஐயோ, இதுக்கிட்ட இருந்து கிரேட் எஸ்கேப் ஆகி ஓடணுமாப்பா. எப்படி தப்பிச்சு போக போறேன்னு வேற தெரியலையே. ஓடுறா ஓடுறா கைப்புள்ள. அது எங்கேயாவது பின்னாடிதான் வரும். ஆனா அதுக்கு வழி இல்லையப்பா. வழி அடைச்சலா வச்சிருக்காங்க. லேசர் லைட் வேற எரியுது. அந்த ஈவில் மம்மி எங்க வரான்னு வேற தெரியலையேம்மா. வழியை கண்டுபிடிக்கணுமே, பூட்டை கண்டுபிடிக்கணுமே. எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஆஹா, அந்த ஏதோ கரண்டி மாதிரி இருக்கு. ஓ, கீங்க, சாவி எடுத்துக்கிட்டோம். இதுக்குள்ள டோர் எங்கேயாவது கண்டிப்பா இருக்கும். டோர் எங்க இருக்குன்னே தெரியலையப்பா. இங்க எங்கேயும் டோர் இல்ல. இங்க எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்க்கலாம். ஒவ்வொரு ரூமா போய் பார்க்கணுங்க. எங்க ஏகப்பட்ட ரூம் இருக்கு. ஐயோ, அங்க வந்துட்டு கிளவி வந்துட்டு. ஐயோ, ஈவில் மம்மி, கொஞ்சம் தள்ளி போங்க மம்மி. டம்மி ஆக்கிருவோம் அப்புறம் உங்களை நானு. ஐயோ, ஓடுறா ஓடுறா ஓடுறா. இங்க இருந்து இல்லையங்க. ஐயோ, லேசர் லைட் வருது கை வருது. ஓடு 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 ஓடு. இந்த பக்கம் ஏதோ ரூம் இருக்குது. ஐயோ, ஓப்பன் பண்ணு. நல்ல வேலைக்குங்க உள்ள வந்துட்டோம்.
இல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இப்படி போறது ஏன்னா இருட்டா இருக்குது. ஓஹோ, அவட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோமா, கிளவிக்கிட்ட இருந்து. அங்க இருந்து தப்பிச்சு எங்க வந்திருக்கோம்? ஐயோ, சுத்த எலக்ட்ரிக் சுடுகாட்டுக்குலாங்க வந்திருக்கோம். அங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் எலக்ட்ரிசிட்டியா இருக்கு. கரெக்டா தப்பிச்சு இந்த போர்டுல போய் விழுந்துட்டோம். அது ஏதோ கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்குங்க, கவனமா போனோம். கரெக்டா அது மேல போற கேப்ல உள்ள கூடி போய் இப்போ கரெக்டா அந்த ஸ்லைட்ல ஜம்பா போடணும். ஓகே, கரெக்டா ஜம்பா போட்டாச்சு. இப்போ இந்த ஜம்பா போட்டு நின்னுப்போம். இது மேல போற கேப்ல நம்ம ஒளிப்பேல ஏறிக்கலாம். ஓகே, மேல போயிடுச்சு. இப்போ மேல ஜம்பா போட்டு போவோம். ஓகே, போலாம் போலாம், மெதுவா போடா கைப்புல. காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பாத்துட்டீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் எல்லாம் தான் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். நானும் அந்த வீடியோ நிறைய போடுவேன், நான் போடவே மாட்டேன். போகலாம். இப்படி போடா 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 கைப்புல ஜம்ப் பண்ணி வந்துட்டோங்க. எனக்கு கொஞ்சம் தூரம் தான். ஐயோ, மெதுவா 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 ஜம்பா போடுறா கைப்புல. மேல போடா மேல போடா. ஓகே, நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். உங்க செக் பாயிண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்குதுங்க. ஏன்னா நம்ம செத்து செத்து தான் விளாண்டுகிட்டே இருக்கணும். ஓகே, இதுக்கு இப்படி போறது. ஐயோ, விழுந்துராத விழுந்துராத. இப்ப இந்த பக்கம் போலாம். இப்ப இங்க இருந்து இந்த பக்கம் போனோமா. ஓகே, இப்ப இங்க இருந்து கரெக்டா. ஐயோ, நான் எப்படி விழலைங்க, விழுந்துடணும்னு நினைச்சேன். விழல. ஐயோ, விழுந்துட்டலாம். விழல. இப்ப இங்க இருந்து வந்தாச்சு. இங்க இங்க வந்தாச்சு. நல்ல வழிக்கு இங்க தப்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்தாச்சு. இங்க என்னது? ஜம்பிங்கா. ஓகே, ஜம்பிங் டைவிங் எல்லாம் பண்ண போறோம். ஓகே, இப்ப இங்க இருந்து இந்த பக்கமா. ஓகே, இப்ப கம்பி வச்சிருக்காங்க. பாருங்க, கம்பி இவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா. கரெக்டா தப்பிச்சு வந்துட்டோம். மெதுவா மேல ஏறடா கைப்புள்ள. கவனமா ஏறணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க இந்த தடைகளெல்லாம் தாண்டி தான் வென்று இருப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி ஜெயிச்சு காட்டணுங்க. மெதுவா போகணுங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கணும். வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்க போறது? ஓஹோ, மெதுவா போடா கைப்புள்ள, மாட்டிக்கிடாத. சிக்குன உன்னை செதைச்சிருவா அது ஈவின் மம்மி. அதனால அவ கண்ணில் படாம மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போய்கிட்டே இரு. இதுக்கப்புறம் எப்படி போறது? இந்த ஒரு டோர் இருக்குது, அந்த டோரை திறந்து போவோம். இங்க என்னடா இருக்குது? இங்க ஆஹா, அந்த ஈவில் மம்மி இருக்குது. ஓஹோ, நான் ரொம்ப குட் சைல்டாவே இல்லையா, ரொம்ப மோசமான சைல்டா இருக்கானா. இப்போ நம்மளை கொல்ல போறோம்னு அது சொல்லுது. ஆனா நம்ம தப்பிச்சு போகணும்னா எங்கேயாவது கண்டிப்பா டோர் இருக்கும். டோரை கண்டுபிடிக்கணுங்க. வழியே இல்லையப்பா. இங்க ஏதோ ஒரு வாசல் போகுது, இங்க போய் பார்ப்போம். என்னங்க இது? இங்க எதுவுமே இல்ல, வாசல இல்லையாப்பா. சுத்தி சுத்தி சாவறதுக்கு தான் வழி இருக்குது போலயம்மா. என்னம்மா இது இப்படி பண்றீங்களேம்மா? எப்படிம்மா நாங்க தப்பிச்சு போவோம்? வழி எங்க இருக்குன்னு சொல்லுங்கம்மா. எங்கேயுமே ஒண்ணுமே இல்லையங்க. எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியலையே. வந்த வழியெல்லாம் ஒரே மாதிரி தெரியுது. இந்த பக்கம் ஏதோ வழி தெரியுதப்பா. ஐயோ, நம்ம வந்த வழிதான் இது. வந்த வழியும் அந்த வழின்ட்டு எப்படா போறது? ஐயோ, இதுக்கு வந்து நம்மள போனோம். ஐயோ, சுத்தி வந்த இடத்துல சுத்தி சுத்தி வரமப்பா. அந்த பேய்க்கு பயந்து. இங்கெல்லாம் மம்மியா, ஈவில் மம்மி. ஆஹா, இங்க ஒரு கீ இருக்குது, அந்த கீ எடுத்துக்கிடுவோம். இப்ப டோர் எங்கேயோ கண்டிப்பா. ஐயோ, வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு. ஐயோ, இந்த கிளவி வேற சுத்தி சுத்தி வராடே, தாய் கிளவி. ஏய் தாய் கிழவி, என்ன பிடிக்கலான்னு பாத்தியா? உன் கையில நான் சிக்கவே மாட்டேன். எப்படி தாப்பிச்சு போறான்னு மாட்டோம் பாருடே. ஜாமுன்னு ஜம்பு போட்டு ஓடிட வேண்டிதான். வந்துட்டோம். ஆஹா, 2 புட்டு வச்சிருக்கானுங்களே. ஓகே, இப்போ அடுத்து போய் இன்னொரு புட்டை கண்டுபிடிக்கலாம். என்னடா அது? புட்டு ஒரு புட்டு இருக்குது. ஒரு புட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். இன்னொரு கீ எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. நம்ம வேற ஒரே ரூம் சுத்தி சுத்தி வந்த மாதிரி இருக்கு அப்பல இருந்து. எங்க அந்த கிளவிய காணும்? ஓகே, அது வரும். அதுக்குள்ள நம்ம இன்னொரு கீயை கண்டுபிடிக்கலாம். என்னங்க இது? புக்ஸ் இவ்வளவு புக்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. எனக்கு கீ எங்க இருக்குன்னு தெரியலையப்பா. கிளவி இப்போ வந்திருக்கோம். ஐயோ, வந்துருச்சு வந்துருச்சு. ஓடுறா ஓடுறா. ஐயோ, ஜம்பா போட்டு ஓடிடலான்னு பார்த்தா அம்பிட்டு கிட்டங்க அந்த கிளவி கிட்ட. இங்க எங்கேயாவது வெளியே வச்சிருக்கான்னு பார்ப்போம். வெளியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். ஓகே, இங்கெல்லாம் இல்ல. இங்கேயும் இல்ல. இங்கேயுமே இல்லையப்பா. இங்க எங்கேயாவது இருக்குதா? இங்கேயும் இல்லையம்மா. எங்கம்மா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? கீய கண்ணுல காட்டுங்கம்மா. எங்க சாவடிக்கிறீங்களம்மா அப்படி? ஐயோ, இல்லையவே இல்லையங்க. கீயே இல்லையங்க இந்த இடத்துல. நம்ம அப்புறம் எப்படிங்க போறது? அந்த வருது அண்டாவாய் கிளவி. கிளவி, உன் கையில நான் சிக்க மாட்டேன் இந்த தடவை. அது ஒவ்வொரு தடவையும் அடிக்கும் போது நம்ம லைஃப் ரொம்ப குறையுதுங்க. எங்க பாருங்க, பயங்கரமா டேமேஜ் கொடுக்குது இந்த கிளவி நம்மளுக்கு. ஓகே, அவனை காணும். அந்த வருதுங்க, நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம கரெக்டா ஓடிடலாம். இப்போ அந்த மெயின்லயே ஓடணும்னா கண்டிப்பா ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த கீ போடுற இடம் இருக்கும். அந்த வழியா ஓடிட வேண்டியதான் தப்பிச்சு. ஓகே, வந்துட்டாங்க ஒரு வழியா. கீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. கூட்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம். கீயை போட்டு தப்பிச்சு போயிருவோம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த கிளவி வராதுன்னு நினைக்கிறேன். இது என்னடா ஸ்கேட்டிங் மாதிரி இருக்கு. அடடா, ஸ்கேட்டிங் தாங்க. ஐயோ, முள்ளு 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 கிட்ட போயிடும்.
மறுகேசல் ஆயிரும். அதனால முள்ளு மேல போகாம வேற வழியா அப்படி கவனமா போவோம். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கணுங்க. எங்க அப்பாருங்க பயங்கரமா ஸ்கேட்டிங் பண்றோமப்பா. நம்ம ரியல்ல கூட அப்படி ஸ்கேட்டிங் பண்ணது இல்லையம்மா, இது பயங்கரமா இருக்குதே. ஓகே, இந்த டைம் பெரிய கொடாரி இருக்குது. அந்த கொடாரியில படாம பத்திரமா போகணும். ஐயோ, அது என்ன லேசர் லைட் எல்லாம் இருக்குது. கவனமா போடா கைப்புள்ள, மாட்டிக்கிடாத, அம்புற்றாத, உனக்கு ஒண்ணு விடுவாங்க. ஐயோன்னு ஒன்னே ஒண்ணுதான், தப்பிச்சிட்டோம்னா போதும், வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஒரு வழியா தப்பிச்சு இங்க வந்துட்டோம். ஓகே, இங்க ஏதோ அங்க முன்னாடி முன்னாடியும் போகுது. கரெக்டா அது வரும்போது ஜம்ப போடணும்னு நினைச்சேன், உள்ள விழுந்துட்டேன். அதுக்கு பக்கத்துல வந்ததும் போவோங்க, ஏன்னா அது கேப் விழுந்தது நம்மள மல்கேசலா பண்ணிருது. ஓகே, ஐயோ விழுந்துடாது விழுந்துடாது, நல்ல வேலைக்குங்க விழுந்திருப்போம். ஓகே, வந்துட்டு இதுக்கு அப்படி போறது. ஓ, அந்த பக்கம் ஜம்ப போடணுமா? ஐயோ, ஜம்பு ஜம்பு, ஜம்ப போட்டாச்சு ஒரு வழியா. ஓகே, நல்ல மேல போனதும் அப்படி ஜம்ப போட்டு மேல வந்துருவோம். ஒரு வழியா தப்பிச்சு, ஐயோ ஓடி வந்து உள்ள விழுந்துட்டோமுங்க. ஐயோ, என்னடா இது எனக்கு வந்து ஐயோ விழுந்துட்டு போச்சுங்க. என்னங்க இது, செத்து செத்து விளையாண்டுட்டு இருக்கோம். ஐயோ, என்னடா இது எனக்கு வந்து சோதனையா இருக்குது. செத்து செத்து விளையாண்டுட்டு இருக்கிறோம். இந்த டைம் சித்திரக்கூடாதுங்க, கவனமா போகணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொருடையும் கவனமா எடுத்து வைக்கணுங்க. நான் கீழே பாத்தீங்களே, பெரிய பெரிய கண்ணு வழியா ஊசியா வச்சிருக்காங்க. இங்க கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணு வெடி. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே பாதுகாப்பாவும் கவனமாவும் எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்மள மரியாதை பண்ணிரும். ஓகே, இதுக்கப்புறம் எங்க போயிட்டோம்னா செக் பாயிண்ட் வந்துடும். இந்த ஒரு இது மட்டும், இந்த ஒரு 2 ஸ்லைட மட்டும் தாண்டி போனா போதும், செக் பாயிண்ட் வந்துருவோம். பாத்தீங்களா, செக் பாயிண்ட் வந்துட்டு. ஓகே, இது என்னடா அது? ஐயோ, பயங்கரமா இருக்குதப்பா. ஐயோ, ஓடுற ஓடுற ஓடுறா ஓடுறா கைப்ல, ஓடுறா ஓடுறா கைப்ல. ஓகே, நெக்ஸ்ட் செக் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஒன்னே ஒன்றுக்காவது செக் பாயிண்ட் வச்சிருக்கீங்களாடா, நல்ல மனுஷங்க தான் நீங்களா. ஓகே, வந்துட்டோம். ஐயோ, உள்ள விழுந்து மதிக்காசல் ஆயிட்டனே. என்னடா இது, வண்டியில போடுறதெல்லாம் கொண்டு வந்து இதுல போட்டு சுத்த விட்டுருக்கீங்க. பாருங்க எப்படிப்பா போறது, என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா, முடியலப்பா என்னால. கவனமா போ, கவனமா போ. வந்துட்டோம் ஒரு வழியா தப்பிச்சு. இதுக்கு இப்படி போறது, இங்க ஜம்ப். இப்ப இங்க இருந்து அந்த பெரிய கொடாரி எங்க போகுதுன்னு வேற தெரியலையேங்க. இங்கதான் போதா, வேற எங்கேயும் போதா? ஓகே, ரொம்ப வேகமா சுத்துது. கரெக்டா அது அங்க போற கேப்ல ஓடிர வேண்டியதான்னு சொல்றதுக்குள்ள அது ஒரே குத்தா குத்தி தூக்கிட்டு என்ன. ஓகே, இப்ப இங்க இருந்து இங்க, இங்க இருந்து ஐயோ நிப்போம் நிப்போம் நிப்போம், விழுந்துராத. ஐயோ விழுந்துராத, கவனமா போகணும் கவனமா போகணும். கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம். நிக்காம ஓடிட வேண்டியதாங்க. வந்தாச்சு. இப்ப கரெக்டா இது அந்த பக்கம் போற கேப்ல இந்த பக்கம் நம்ம ஜம்ப போட்டு வந்துருவோம். ஓகே, இந்த பக்கம் எதுவும் வழி இல்ல. ஓகே, வந்தாச்சு. ஒடியா எண்டிங்க்கு வர போறோங்க. விழுந்துடக்கூடாது விழுந்துடக்கூடாது, கவனம் கவனம். ஐயோ, வாட்டைக்குள்ள விழுந்துட்டேனே. இந்த டைம் கரெக்டா போயிருணுங்க. இந்த டைம் விழுந்து சித்தரக்கூடாது. போன டைம் பக்கத்துல போய் மரியாதை ஐட்டம் அப்பா, இவ்வளவு பெரிய ஓட்டை வச்சிருக்காங்க. நம்ம அந்த ஓட்டையை விட ரொம்ப குட்டையா இருக்கும், குட்டி பிள்ளையா இருக்கும். அதனால உள்ள விழுந்து மரியாதை ஆயிருந்தோம். இந்த டைம் பாருங்கடா, எப்படி போறோன்னு மட்டும் பாருங்கடா. பேசாம பெரிய உடம்பா எடுத்திருக்கணுங்க, சின்ன உடம்பா சூஸ் பண்ணிட்டோம். அதனால நம்மளால தடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. நம்ம சின்ன பிள்ளைங்கிறதுனால சின்ன உடம்பா எடுத்து எடுத்து மரியாதை ஆயிட்டே இருக்கோம் அப்பா. இந்த டைம் கரெக்டா போயிருவாங்க. இப்ப பாருங்க, எடுத்தாம் பாரு ஓட்டம், குடு 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 ஓடுறா ஓடுறா வீட்டுல. கரெக்டா போனுங்க. ஓகே, ஜம்ப் ஜம்ப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இங்க இருந்து அங்க இந்த பக்கம் போற கேப்ல வேகமா ஓடிட வேண்டியதாங்க. ஓகே, இந்த பக்கம் ஜம்ப். இப்போ இது இந்த பக்கம் குடு குடுன்னு ஓடிட வேண்டியதான். ஓகே, தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க. ஐயோ, உள்ள விழுந்துடாது. நல்ல விலைக்குங்க, கொஞ்சம்னா விழுந்திருப்பேன். நல்ல விலைக்கு விழாம போனேன், அது வரைக்கும் சந்தோஷம். இங்க பாருங்க, லேசர் லைட் வேற நடுவுல வருது. இது பறக்கும் தட்டு வேற, இந்த பறக்கும் தட்டு பட் லேசர் லைட் ரெண்டையும் படாம போனோம். ஏதோ தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ, உள்ள விழுந்து மகேசர் ஆயிட்டோமாப்பா. ஓஹோ, நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோமா? இப்படிதானே வந்தோம், அப்ப அப்படி போகணும்னு நினைக்கிறேன். ஆஹா, நல்ல வேலைக்குங்க நம்மள காப்பாத்தி விட்டுட்டுங்க அது. ஓகே, இந்த டைம் கரெக்டா போயிட வேண்டியதான். பறக்கும் தட்டுல ஒரு ஜம்ப போடுங்க. ஜம்ப போட்டாச்சு. இங்க இருந்து நேரம் அங்க. ஐயோ, என்னங்க ஜம்ப போடுறதுக்கு கீழே விழுந்து மாதிரி அசலாயிருக்கோம். மறுபடியும் ஓடுவோம். என்னதுங்க அது, ஈவில் ஸ்டெப் மாமா? ஓஹோ, அந்த கிளவிய கொணணும் போல, ஈவில் மம்மிய. ஏ ஈவில் மம்மி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உன்னை கொல்ல முடியாதுன்னு நினைச்சியா? நான் உன்னை அப்படி கொல்ற மாட்டோம் பாரு. என்னடி ஈவில் மம்மி, உன்னை எப்படி கொல்றன்னு மட்டும் பாரு. ஐயோ, அது எப்படி வெறி பிடிச்சு போய் நம்மள கொல்ல வருது பாருங்க. நம்ம இந்த சைடும் கவனமா போனோம், ஏன்னா கீழே ஃபுல்லா நெருப்பு குழி, கால் வைக்கிறோம்லாம் கண்ணி வெடிதாங்க. அதனால ரொம்ப கவனமாவே அந்த கிளவிய சுடணும். அதே டைம்ல நம்மளையும் கவனிச்சுக்கிடணும், இல்ல கீழே விழுந்து மரிகாசல் ஆயிருவோம். ஐயோ, அந்த கிளவி பயங்கர ஸ்பீடா வருதுங்க. ஐயோ, என்ன ஸ்பீடு பாருங்க. ஐயோ, முரட்டுத்தனமா சுடுதுங்க நம்மள இந்த கிளவி.
கொல்றா ஓரளவுக்கு அது சோழியை முடிக்க போறோம். அது லைஃப ஃபுல்லா குறைச்சிட்டோம். பொண்ணாச்சுங்க, அதை செத்துட்டுங்க. குட் பை மம்மி. எப்படி நான் வீட்டு வெளியே போறேனே, ஜாலி 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 ஜாலி. எப்படி இதுக்கப்புறம் ஆண்டவனே வந்தாலும் என்ன தடுக்க முடியாது, நான் வீட்டு விட்டு தப்பிச்சு போறத. ஓகே, தப்பிச்சு போவாங்க. இதுக்கப்புறம் எங்க போறது, வழியே காணுமப்பா. என்னங்க, எதுக்கப்புறம் ரெடி போறதுன்னே தெரியலையே காய்ஸ். காய்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் அந்த வீடியோ லைக் பண்ண பாத்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய வீடியோஸ் அப்படின்னு எஸ்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். அப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைச்சாலும் நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுல்ல, நீங்க தானே நியூ ஃப்ரெண்ட்ஸ். அதனால கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். ஓகே, மேல போக ஆரம்பிப்போம். என்னடா இது மேல வழியவே காணும், என்னங்க இது முட்டுச்சந்தா இருக்குது, இதுக்கப்புறம் இப்படிதான் போடுறது. ஐயோ, என்னங்க இது ஒண்ணுமே புரியலையடா, புடிப்பட மாட்டுக்கே. இந்த டைம் ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ஓ, மேல இருக்குதுங்க வழியை பார்த்துட்டேன். இந்த டைம் கரெக்டா ஜம்ப் பண்ணி மேல போயிருவோம். ஓகே, ஜம்ப போடுறா கைப்புள்ள ஜம்பே. ஓகே, மேல வந்துட்டோம். இதுக்கப்புறம் எப்படி போறது. ஓகே, வெளியே வந்துட்டோம். வீட்டை விட்டு வெளியே வர போறோம் போல நம்ம. ஆஹா, ஜெயிச்சிட்டோங்க. அட கடவுளே, வெற்றி 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 வெற்றிங்க, வெற்றி அடைஞ்சிட்டோங்க. ஒரு வழியா அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு இந்த ஈபிள் மம்மி கிட்ட வந்து நம்ம தப்பிச்சு வெளியே வந்துட்டோம் போல. ஓகே காய்ஸ், நம்மளும் இதோட இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டிங் டாங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு ஈவில் மம்மி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். இத மாதிரி நிறைய வீடியோஸோட வந்து உங்களை நான் பாக்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பாய், see you guys, bye.